அப்ப அவங்கட அரசாங்கத்தாலே மாணவர்களுக்கு அடிக்கிறதா இருந்தா அவங்கட அரசாங்கத்தாலே அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தலைவரை கொண்டு போய் ரிமாண்ட் பண்றதா இருந்தா இருந்த எல்லா அரசாங்கமும் மாணவர்களுக்கு போராட்டங்களுக்கு அடிச்ச அரசாங்கங்கள். இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தது அதை இல்லாம ஆக்குறது. ஆனாலும் இந்த அரசாங்கமும் அந்த செயல்பாடு போறதா இருந்தா உறுதியா சொல்றோம், அரசின் இந்த அடக்கு முறையை நிறுத்த வேண்டும். எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் வந்தது விசேஷமாக வேறொன்றுக்கும் இல்ல, ஜனநாயக ரீதியாக பேசும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துறதுக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் கடந்த நாள் இந்த இடத்திலேயே அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தால அவங்க செஞ்ச போராட்டத்தை அடிச்சு நொறுக்கி அவங்கள கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணாங்க. 27 பேர், இதுவரைக்கும் 2 பேர் அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தலைவர் இதுவரைக்கும் ரிமாண்ட் பண்ணிருக்குது. இன்னொருத்தர இன்னும் ரிமாண்ட் பண்ணிருக்குது பல்கலைக்கழக மாணவன். எங்களுக்கு கேட்கிறோம், இந்த மாணவர்களுக்கு பேசும் உரிமை இல்லையா, போராடும் உரிமை இல்லையா? இந்த அரசாங்கத்தில் நான் காட்டுறோம் அநேகமா இருந்தது யாரு? மாணவ தொழில் சங்கங்கள தலைவர்கள் அன்றுகுமார் திசாநாயக்க, பிமல் ரத்நாயக்க, சுனில் நதுநெத்தி எல்லாரும் யாரு? அவங்க எல்லாம் மாணவ இயக்கங்கள்ல தலைவர்கள். அப்ப அவங்கட அரசாங்கத்தாலே மாணவர்களுக்கு அடிக்கிறதா இருந்தா அவங்கட அரசாங்கத்தாலே அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தலைவரை கொண்டு போய் ரிமாண்ட் பண்றதா இருந்தா என்ன ஜனநாயகம் இது? அதுதான் நாங்க சொல்றோம், அரசுக்கு நாங்க உறுதியாக சொல்றோம், இந்த செயல்பாடு நிப்பாட்ட வேண்டும். இந்த மாணவர்கள் போராடுறது இலவச கல்வி, இலவச சுகாதாரத்துக்காக. அந்த போராட்டத்தை நிறுத்த போறாங்க. நாங்க அரசுக்கு சொல்றோம், இந்த செயல்பாடு நிறுத்த வேண்டும். அரசு இருந்த எல்லா அரசாங்கமும் மாணவர்களுக்கு போராட்டங்களுக்கு அடிச்ச அரசாங்கங்கள். இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தது அதை இல்லாம ஆக்குறதுக்கு. ஆனாலும் இந்த அரசாங்கமும் அந்த செயல்பாடு போறதா இருந்தா அதுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம். அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் மாணவர்கள் மட்டுமில்ல, பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோத்துக்கும் இந்த செஞ்ச செயல்பாட்டுக்கு எதிராக சகல தொழிற்சங்கங்கள் எல்லா அமைப்புகளும் நாங்கள் ஒன்றா அரசுக்கு உறுதியா சொல்றோம், அரசின் இந்த அடக்கு முறையை நிறுத்த வேண்டும். அதுக்காக நாங்கள் போராடுவோம். I